ஆக்சுவலாக ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ. அதான் இது வந்து ரொம்ப பேக்வேர்ட்ஸில் போகுது தமிழ் சினிமாவுக்கு. அங்கேயும் அதான் சொன்னேன், நிறையா படம் நல்ல நல்ல படமாக தமிழ் சினிமாவில் வந்துட்டுருக்கு. இது வந்து அப்படியே பேக்வேர்ட்ஸில் கொண்டு போகுது. தமிழ் ஆடியன்ஸ்க்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். இந்த மாதிரி படம்லாம் சூர்யா வந்து பண்ணவே கூடாது ஆக்சுவலாக. எதுக்கு இதை இல்லை, இது எப்படி கதை எழுதுறதை அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்க, இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாரு சூர்யா அப்படிங்கிறதே தெரில. நிறையா நான் சூர்யா ஃபேன் கிடையாது, பட் சூர்யா ஃபேன்ஸுக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். மைனஸ் எல்லாமே மைனஸ் ப்ரோ. கதையும் இல்லை, அது ரொம்ப ஃபுல் லேகு, கத்திக்கிட்டே இருக்காங்க படத்தில், ஒன்றும் புரியல. நிறைய பேர் உள்ளே போய் ஆடியன்ஸோட மூஞ்சியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் சவுண்டு. நீங்கள் சாதாரண டிவியில் பார்த்தீங்கனாலே பயங்கர ஹோம் தியேட்டர் எஃபெக்ட் கிடைக்கும் போல, அந்தளவுக்கு சவுண்டு, வேறு எதுவுமே இல்லை. 3D கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. 3D எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி கதை இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ செகண்ட் பார்ட் வேறு ஏதோ வருதுன்னு போட்டிருக்காங்க. தயவுசெய்து அவனும் பார்த்துறாதீங்க செகண்ட் பார்ட்லாம் ப்ரோ. எல்லாமே ஒரே கெட்டப்பில் தான் ப்ரோ இருக்காங்க. அந்த ட்ரைபல் அந்த மாதிரி கெட்டப்பில் இருக்காங்க. கார்த்தி, சூர்யா, அவர் பாபி எல்லாருமே ஒரே கெட்டப்பில் தான் இருக்காங்க. எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எல்லாம் ப்ரோ எல்லா படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் மோசமாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. மொத்தமாகவே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரையும் மோசமாக தான் இருக்குது ப்ரோ. அதான் ப்ரோ சொல்கிறேன், இப்போ இந்த ஜெய்பீம் மாதிரி படம்லாம் சூர்யா நடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படம்லாம் நடிக்கிறாருன்னா அது ஒரு ஆடியன்ஸுக்கு டிசப்பாயிண்டிங். இதெல்லாம் சூர்யாட்டேருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க. சரி, சூர்யா ஒரு நல்ல ஆக்டர், எப்படி நல்லா பண்ணுவார்னு நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பயங்கர டிசப்பாயிண்டிங் சூர்யாவுக்கு ப்ரோ. இது நம்ம தமிழ் ஆடியன்ஸு, தமிழ் சினிமாவில் இருக்க சினிமா லவர்ஸ் யாருக்குமே பிடிக்காது இந்த படம். எனக்கு தெரில, என்னை பொறுத்தளவு தான். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறாங்க படம் பார்க்குறதுக்கு. அந்த ஆடியன்ஸ் யாருக்குமே அந்த படம் பிடிக்காது. அதுதான் ப்ரோ. பேன் இந்தியாவெலாம் சொல்லாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ் ஆடியன்ஸை பற்றி பேசுகிறேன். நம்மளே அவ்வளோ குவாலிட்டியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா பாலிவுட்டில் வேணால் அக்செப்ட் பண்ணுவாங்களோ என்னமோ தெரில. தமிழ் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி படத்தை. செகண்ட் பார்ட் 2 வேணாம். சூர்யா தயவு செய்து வேறு ஏதாவது படம் நல்ல கதையாக சூஸ் பண்ணி நடிங்க. பார்ட் 2க்கு போயிடாதீங்க. அவ்வளோதான். நன்றி வணக்கம். நல்லா இருந்து படம், நல்லா இருந்து. நான் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறேன். எனக்கா மியூசிக் எனக்கு பிடிச்சது போ. கெட்டப்லாம் செம்மையாக இருந்தது. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறேன். நான் 3D எனக்கு ஃபஸ்ட்டு வந்து போரா போயிடுச்சு. போக போக தான் ஒரு 3D மாதிரி தெரிஞ்சுது. ஆரம்பத்தில் 3D மாதிரியே தெரில, போக போக தான் 3D மாதிரி தெரிஞ்சுது. ஆரம்பத்தில் வந்து போரா போயிடுச்சு. கதை புரிஞ்சு போ. ஆனால் இன்னும் பார்ட் 2 தான், இன்னும் கதை இன்னும் ஓடும்னு நினைக்கிறேன். பாரகுறையாக முடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குண்ணா. ஓகே, படம் நல்லா இருக்குது. அது நம்மளோட ஒவ்வொருத்தனோட மைண்டை பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்காம போகலாம். அது ஒவ்வொருத்தனோட பொறுத்து இருக்குது. மற்றபடி நல்ல ஸ்டோரி, நல்ல கதை. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். திடீர்னு ப்ரெசன்ட் போர்ஷன் காட்டுறாங்க, திடீர்னு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, திடீர்னு பாஸ்ட்டு, திடீர்னு இது காட்டுறாங்க. அந்த ஒரு கொலாபரே, அந்த ஒரு இது மட்டும் தான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். வேற ஒன்றும் இல்லை. படம் மற்ற நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். சூர்யா நல்லா, அவர் ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. என்ன அவருக்கு ஏற்ற ஸ்டோரி இன்னும் செட் ஆக மாட்டேங்குது. இப்படி வாடி வாசல் பார்க்கலாம். யாரு ஹீரோனி இருந்தாங்களா? அந்த ஓப்பனிங் அந்த ஃபங்க்ஷன் லேட்டாக தானே வந்தாங்க. பாதி தான் முடிஞ்சு பார்த்தோம். லேட்டாக தான் வந்தாங்க ஹீரோன். காமெடி அதான் சொல்கிறேன், ஃபுல்லாக பாஸ்ட் போர்ஷன் தான் ஜாஸ்தி. அதில் வேறு ஒன்றும் இல்லை, பாஸ்ட் போர்ஷன் ஜாஸ்தி. யோகி பாபு கிங்ஸ்லேயே இருக்காங்க, அது அவ்வளோலாம் செட் ஆகல காம்பினேஷன். அது சவுண்ட் எஃபெக்ட் ஜாஸ்தி தான். தூங்கணும்னு நினச்சா கூட தூங்க முடியாது. நிஜமாக தூங்க முடியாது. போர் அடிச்சா கூட தூங்கலான்னா தூங்க முடியாது. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா ரொம்ப இது கணீர்னு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை.